தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கும் நாளை மறுநாள் ஒரே கட்டமாக தேர்தல். வாக்குப்பதிவு முடியும் வரை கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை. தமிழ்நாட்டில் இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. அரசியல் கட்சி தலைவர்களின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் அனல் பறந்தது. தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை முடிந்ததால் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் தீவிரம். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க நடவடிக்கை. அன்புமணி தரப்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ராமதாஸ் படத்தை பயன்படுத்த தடை. பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. தெற்காசியாவின் மாடல் மாநிலமாக தமிழ்நாட்டை நிச்சயம் மாற்றி காட்டுவேன். கொளத்தூர் தனது செல்ல குழந்தை என இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூடுதலாக 10 வாக்குறுதிகளை வெளியிட்டால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அரசு கேபிள் டிவி கட்டணம் 50 விழுக்காடாக குறைக்கப்படும் என்பது உட்பட மொத்தம் 307 வாக்குறுதிகளை அறிவித்தது அதிமுக. பாஜகவுக்கும் திமுகவிற்கும் இடையே மறைமுக டீலிங் உள்ளதாக தாவேக தலைவர் விஜய் பரபரப்பு குற்றச்சாட்டு. கரூர் சம்பவத்தில் தன் மீது வீண்பழி சுமத்தப்பட்டதாக விஜய் விளக்கம். தமிழ்நாட்டில் படித்தவனுக்கு மதிப்பில்லை, நடித்தவனுக்கு தான் மதிப்பு. விஜயை மறைமுகமாக விமர்சித்த சீமான். தமிழகத்தில் தீய திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு அதிமுகவை நல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டும். இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் குழந்தைகளை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என அன்புமணி விமர்சனம். மாம்பழத்திற்குள் விஷம் ஏறிவிட்டது, இனிக்கும் என்று இனி நம்ப வேண்டாம். சௌமியா அன்புமணி ஜெயித்தால் தர்மபுரி அதர்மபுரி ஆகிவிடும் என 2வது நாளாக ராமதாஸ் அறிக்கை. காலாவதியான செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகள் தட்டுப்பாடு என சசிகலா குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இன்று ஒரே நாளில் சென்னை உட்பட 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 107 டிகிரி வெயில் சுட்டரித்தது. தஞ்சாவூர் பொட்டுக்கோட்டை சாலையில் நாம் தமிழர் கட்சியினர் சாலை வரிகள் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. வளர்த்தநாடு தொகுதியில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கோடை காலத்தில் ஏன் பட்டாசு உற்பத்தியை நிறுத்தக்கூடாது? தொடர் விபத்துக்கள் நடக்கும் நிலையில் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டமான கேள்வி. 2026ஆம் ஆண்டு தேர்தல் என்பது வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையிலான தேர்தல் என மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வீடியோ வெளியீடு. எதிர்கால முடிவுகளை சென்னையிலிருந்து எடுக்க வேண்டுமா, டெல்லி கட்டளைக்கு காத்திருக்க வேண்டுமா என கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதி அமமுக வேட்பாளர் வீட்டில் எடுக்க கட்டுக்கட்டாக பணம். இதுவரை 47 லட்சம் ரூபாய் வரை பணம் பறிமுதல் செய்து பறக்கும்படை அதிகாரிகள் விசாரணை. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும். தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரிக்கும். மண்டல வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜனநாயக கடமையாற்ற சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை. தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் செல்ல வசதியாக சென்னையிலிருந்து கூடுதலாக 10,663 பேருந்துகள் சேவை நாளை முதல் 23ஆம் தேதி வரை இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு.
மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் 152 தொகுதிகளில் பிரச்சாரம் ஓய்ந்தது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளுக்கு 2 கட்டமாக வாக்குப்பதிவு. கர்நாடக மாநிலம் தும்கூரு மாவட்டத்தில் பெங்களூரு நோக்கி அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் தப்பிய நிலையில் 6 பேர் காயம். பேச்சுவார்த்தைகள் பங்கேற்க வேண்டும் என்ற மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் என ஈரான் திட்டவட்டம். அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகும் அமெரிக்கா. ஹைதராபாத்துக்கு எதிரான IPL போட்டியில் டெல்லி அணி டாஸ் வென்று பந்துவீச்சு தேர்வு. டெல்லிக்கு சவாலான இலக்கை நிர்ணயிக்கும் வகையில் ஹைதராபாத் அணி பேட்டிங். நடப்பு IPL தொடரில் சென்னை அணியிலிருந்து மற்றொரு வீரர் விலகல். ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் காயம் ஏற்பட்டதால் தொடரில் இருந்து விலகுவதாக ஆயுஷ் மாத்ரே அறிவிப்பு.